தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழன் விஜயை எதிர்க்கும் தெலுங்கர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக அதன் தலைவர் ஒரு தெலுங்கர், தேமுதிக அதன் தலைவர் ஒரு தெலுங்கர், மதிமுக அதன் தலைவர் ஒரு தெலுங்கர். இவ்வாறு முக்கியமான கட்சிகள் அனைத்துமே தெலுங்கர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. தமிழகத்தில் இருந்த முதலமைச்சர்களில் காமராஜர், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகிய 3 பேர்தான் தமிழர்கள். மீதி அனைவரும் சமஸ்கிருதம் மற்றும் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள். தமிழர்கள் இந்த 3 பேர்தான். தமிழ்நாட்டின் பிரதான கட்சியான அதிமுகவே பல ஆண்டு காலம் சமஸ்கிருதம், கன்னடர்கள், மலையாளிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. திமுக முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. தேமுதிக ஒரு தெலுங்கர் கட்சி, வைகோ ஒரு தெலுங்கர் கட்சி, மதிமுக. ஆக தமிழகத்தில் எந்த ஒரு தமிழன் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த தெலுங்கர்களுக்கு பொறுக்காது. நம்ம பொழப்பில் மண்ணள்ளி போட வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாநிதி குடும்பம் என்ன பண்ணும், இந்த தெலுங்கு ஊடகங்களை ஏவி விட்டு, பணத்தை கொடுத்து ஊடகத்தை ஏவி விட்டு அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் புகார் வர்ற மாதிரி பண்ணி நேமை டேமேஜ் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சீமான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாப்புல உடனே இவங்களுக்கு பொறுக்கலை. இவன் ஆட்சியை பிடிச்சிருவானோ, தமிழன் உணர்வை ஏற்படுத்திடுவானோ, தமிழ் மக்களை ஒன்று திரட்டிடுவானோ, தமிழ் தேசியத்தை வளர்த்துருவானோ அப்படின்னு பயந்துட்டு சீமான் மேலே பாலியல் குற்றச்சாட்டு, ஒரு நடிகையை செட்டப் பண்ணி பாலியல் குற்றச்சாட்டு 12 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் எஃப்ஐஆரே போடலை. 12 வருஷமாக அந்த அம்மா குற்றம் சொல்லுது. எஃப்ஐஆர் போடலை, கோர்ட்டுக்கு போகலை. ஆனால் குற்றம் சொல்லிக்கிட்டு நேமை டேமேஜ் பண்ணுறது தான் வேலை. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கேஸ் போய் தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நேமை டேமேஜ் பண்ணணும், பேரை கெடுக்கணும், அதுதான் வேலை. அடுத்து பார்த்தா சீமானை பற்றி நாம் தமிழர் கட்சி டமால் கட்சியிலேருந்து பல பேர் விலகினர். சீமான் தன்னிச்சையாக செயல்படுறாப்புல நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலி இப்படின்னு ஒரு இமேஜை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி சீமானை பாடுபடுத்திட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல விஜய். இந்த விஜயையும் இப்போ இந்த பாடுபடுத்துகிறாங்க. இவர் பனையூர்லேருந்து அரசியல் பண்ணுறாப்புல. இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி. பொதுமக்கள் பிரச்சனையில் தலையிட மாட்டாப்பே. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் கூட ஆகலையா, அதுக்குள்ளே ஏயா இப்படி அவர் மேலே பழிய போடுறீங்க? விஜய் ஒரு தமிழன் என்பதால் இன்றைக்கி தெலுங்கு ஊடகங்கள் விஜய் மேலே அவதூறு அள்ளி பூசுது. இதில் திமுக பாஜகவோட சி டீம் அப்படின்னு சொல்கிறாப்புல ரகுபதி. அந்த ரகுபதி வீட்டிலே அமலாக்கத்துறை சோதனை நடத்தினா கோடிக்கணக்கான சொத்து பிடிக்கப்படும். அடுத்து இந்த தாமோ அன்பரசன் ஒரு ஓட்டவாய், அந்த ஆள் விஜயை பற்றி பேசுகிறாப்புல. நீங்களாம் செல்லா காசியா? நீங்களாம் அரசியல்வாதி. ஜெயலலிதா கிட்ட அமைச்சராக இருந்தவர் தான் ரகுபதி. இப்போ அடுத்து கருணாநிதி கிட்ட அண்டி பழச்சி மத்திய அமைச்சர் பதவி வகித்தாப்புல. இப்போ ஸ்டாலின்கிட்ட ஒட்டிக்கிட்டு அமைச்சராக இருக்காப்புல. அடுத்து இந்த தாமோ அன்பரசன். இவங்களாம் நாளைக்கு விஜய் காசை தூக்கி போட்டாப்புனா இந்த சைடு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்க ஓட்டு பொறுக்கிய அரசியல்வாதிகள் இந்த திமுக, தேமுதிக, இதில் எல்லாமே விடுதலை சிறுத்தை, செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி. கொள்கையில் நிலைப்பாடே கிடையாது. அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னா தமிழர்கள் மத்தியில் அவன் பிரபலம் ஆயிடுவானோ, தெலுங்கர்கள் நாம் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுருவானோ, நம்ம பிழைக்க முடியாதோ அப்படிங்கிற அச்சத்தில் இன்றைக்கி விஜய் மேலே அவதூறுகளை அள்ளி பூசுகிறாங்க. நீங்கள் என்ன தான் அவதூறு அள்ளி பூசினாலும் வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய் கணிசமான வாக்குகள் வாங்கி ஆட்சியை பிடிப்பதாக பத்திரிகைகள் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு. பொதுமக்கள், பெண்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்குது, இளைஞர்கள், இளம்பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. விஜய்க்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காப்புல. அதனால் நீங்கள் தான் ஒரு சாக்கடை, திமுக ஒரு சாக்கடை, மிகப்பெரிய ஒரு சாக்கடை, கூவம் நதின்னு சொல்லலாம். திமுக ஒரு சாக்கடை, சாக்கடையில் ஊறி போனது. அதிமுக அதை விட மோசம். காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்லவே வேணாம். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவை கொள்ளையடித்ததே காங்கிரஸ்காரன் தான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பற்றி சொல்ல வேண்டாம். பொது உடைமைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொள்ளையடிக்கிறவங்க. தகரம் என்றைக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அன்றைக்கே உண்டியில் கண்டுபிடிச்சவங்க. அடுத்து ஜவஹர்லால் கான். இவங்களாம் மதத்து பேரை சொல்லி அரசியல் நடத்துகிறவங்க. திருமாவளவன் சாதி பேரை சொல்லி அரசியல் நடத்துகிறவர். தேமுதிக விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி காணாமல் போச்சு. தேமுதிக இப்படி பல அரசியல்வாதிகள் இருக்காங்க, தெலுங்கு அரசியல்வாதிகள். விஜய் தமிழகத்தில் புதுசாக கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஒரு தமிழை தலைவராக வரக்கூடாது அப்படின்னு பயத்தில்
இந்த தெலுங்கு ஊடகங்கள் இன்றைக்கி வந்து காசு வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து விஜய் மேலே வந்து அவதூறு அள்ளி பூசுகிறாங்க. உங்களுடைய அவதூறுகள்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. மக்கள் மௌன புரட்சி மூலமாக இந்த திமுக ஆட்சியை கண்டிப்பாக விரட்டி அடிப்பாங்க.